பவது. சனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை. தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அபயம் சத்துவ சம்சுத்தி தானம் யஜ்ஞம். இந்த 4 தெய்வ சம்பத்தை பார்த்து விட்டோம். அதில் நாம் கடைசியாக பார்த்த சாதனம் யஜ்ஞம். நேற்றைய தினம் நாம் பார்த்தது யஜ்ஞம். யஜ்ஞம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே துறக்க வேண்டியவற்றை துறந்து அடைய வேண்டியவற்றை அடைதல். துறக்கப்பட வேண்டியவை என்னது? கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவம். அடைய வேண்டியவை ஞானம், மோட்சம். அதற்கு உண்டான சாதனமாக இருக்கக்கூடியது இந்த யஜ்ஞம். வாழ்க்கையவே நாம் ஒரு யஜ்ஞமாக ஆக்கிவிட்டோம் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சு விடுவது கூட ஒரு யஜ்ஞம் தான். அப்போ வாழ்க்கையே ஒரு யஜ்ஞமாக மாறிவிட்டால் தனியாக நான் ஒரு வழிபாடு என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதிசங்கர பகவத் பாதாள் சிவ மானச பூஜா அப்படின்னு மானசீகமாக சிவனை எப்படி ஆராதிப்பது என்பதை பற்றி சொல்லும் போது அதுல அவர் சொல்றார் கடைசியில, ஆத்மாத்வம், நீதான் என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறாய், நீ வேறு நான் வேறு அல்ல. ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகசரா, என்னுடைய மதியிலே நீ இருக்கின்றாய். பார்வதி தேவியுடன் நீ இருக்கின்றாய். கிரிஜா மதி சகசரா பிராணா சரீரம் திகம். இந்த வீட்டில் நீ வசிக்கிறாய். பார்வதியோடு நீயே என்னுடைய ஹிருதயத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறாய். நீ வேறு நான் வேறு அல்ல. அப்போ நான் என்னென்னலாம் செய்கின்றேனோ, சாப்பிடுவதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும், சம்பாதிப்பதாக இருக்கட்டும், கொடுப்பதாக இருக்கட்டும், எத்யத் கர்ம கரோமி, என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்னால் செய்யப்படுமோ தத்தத் அகிலம், அவை அனைத்தையும் சம்போத ஆராதனம். சம்போ, சிவபெருமானே, உனக்கு நான் ஆராதனையாக கொடுக்கிறேன். அப்ப நமக்கு தனியாக ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு வழிபாட்டு இடம் தேவைப்படாமல் போய்விடுகிறது. வழிபாட்டுக்கு என்று ஒரு நேரம் தேவைப்படாமல் போய்விடுகிறது. சம்பாதிப்பதும் வழிபாடும் வேறு வேறு என்று பார்க்க வேண்டாம். அனைத்தையுமே நான் இறை தத்துவமாக வாழ்ந்தால், யஜ்ஞமாக வாழ்ந்தால் என்னெல்லாம் நன்மைகள் என்பதை நாம் நேற்றைக்கு பார்த்தோம். இந்த சாதனங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டுமானால் அபயம் சத்வ சம்சுத்தி என்று சொல்லக்கூடிய
பண்புகளை எல்லாம் பின்பற்ற வேண்டுமானால் பகவான் இன்னொரு சாதனத்தை சொல்கிறார், அதுதான் தபஹா. அப்ப இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அழகான பண்பு தபஸ், தபஹா. அதனால்தான் 18வது அத்தியாயத்திலே அர்ஜுனனுக்கு பகவான் ஒரு கட்டளையாகவே சொல்றார், யஜ்ஞே தான தபக்கர்ம பாவனானி மனிஷினா தஸ்மாத் காரணாத் ந தியாஜ்யம், அதை துறந்து விடாதே, விட்டு விடாதே, செய்யாமல் இருந்து விடாதே. எதை? யஜ்ஞே தான தபா. இந்த மூன்றும் சாதனம், பாக்கிய சாதனங்கள். அதுல நாம் 2 பார்த்துட்டோம், தானம், யஜ்ஞம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது தபஸ். தபம் என்கின்ற அந்த சாதனம் இருக்கின்றதே, அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னைத்தானே மேன்மைக்கு உட்படுத்தக்கூடிய செயலை செய்வது தபஸ். தன்னைத்தானே மேன்மைக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்வது. முதல்ல தபஸ் அப்படின்னு சொல்லும் போது எரித்தல், தப்யதே இதி தபஹா, எரித்தல். எதை எதை எரித்தல்? எது நம்மை உயர விடாமல் செய்கிறதோ அது செயலாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சுற்றுப்புறமாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள்களாக இருக்கலாம், நாம் அனுபவிக்கக்கூடிய போகங்களாக இருக்கலாம், தவறான சிந்தனைகளாக கூட இருக்கலாம், உயர்வுக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போகாத அறிவாக இருக்கலாம். இவற்றை நான் விடுவதற்கு உண்டான முயற்சியை எடுக்கிறேன் அல்லவா, கடினமாக முயன்று இவைகளை எல்லாம் விடுவதற்கு உண்டான முயற்சியை செய்கிறேன் அல்லவா, அதுக்கு பெயர் தபஸ். ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல தபஸ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே எது நம்முடைய உயர்வுக்கு தடையாக இருக்கின்றதோ அதை நான், அது என்னவனா இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், என்னவனா இருக்கலாம், அவற்றை நான் விடுவதற்கு உண்டான முயற்சியில், தொடர்ந்து அவற்றை விடுவதற்கு உண்டான முயற்சியில் நான் இறங்குதல் முதல் படி தபஸ். அவ்வாறு நாம் ஒரு முயற்சியை செய்யும் பொழுது அதுல நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருகிறது, இடையூறுகள் வருகிறது, மனம் சஞ்சலப்படுகிறது, வேதனை வருகிறது, மற்றவர்கள் நமக்கு இடையூறு செய்கிறார்கள், வேதனை குறிக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நாம் பொறுத்துக் கொள்கின்றோம் அல்லவா, அந்த பொறுத்துக் கொள்ளக்கூடிய செயலுக்கு பெயரும் தபஸ். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. இடையூறுகள் நன்மை வடிவத்திலும் வரலாம், தீமை வடிவத்திலும் வரலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆஞ்சநேய மூர்த்தி லங்காபுரிக்கு பிரயாணம் ஆகிவிட்டார் ஆகாய மார்க்கமாக. அவருக்கு
4 வகையான தடைகள் வந்ததை நாம் பார்க்கிறோம். முதல் தடை இஷ்டமான தடை. அதை என்ன சொல்லுவார்கள் என்றால் மித்ர சத்ரு அப்படின்னு சொல்லுவார்கள். நண்பன் போன்று தோற்றம் உடைய எதிரி மித்ர சத்ரு. நமக்கு நன்மை செய்வதை போல இருந்து நம்மை வீழ்த்துவது. ஆஞ்சநேயமூர்த்தி பார்க்கிறார், மைனாக பர்வதமே, நீ எனக்கு நன்மை செய்வது எல்லாம் சரிதான் இருக்கட்டும், எனக்கு இப்பொழுது அந்த நன்மைகள் தேவையில்லை. நான் எந்த காரியத்திற்காக பிரயத்தனப்பட்டிருக்கிறேனோ அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு உன்னுடைய அந்த உதவியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுவரைக்கும் நான் உன்னுடைய உதவியை எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ எனக்கு உதவுகிறேன் என்று சொல்லி வந்ததற்கு நன்றி, எனக்கு விடை கொடு, நான் போகிறேன். நண்பன் ரூபத்திலே, இன்பங்கள் ரூபத்திலே நம்முடைய முயற்சிகளை, சிந்தனைகளை சிதற வைக்கக்கூடிய, நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை இருந்தால் அதிலிருந்து நான் விடுபடுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் அல்லவா, அது தபஸ். நம்ம தபஸ்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, எங்கேயோ போய் உட்கார்ந்து பண்ணுவதுதான் தபஸ். அன்றாட வாழ்க்கையிலே பகவான் கீதையில சொல்றார், உத்தரே ஆத்மனாத்மானம் உத்தரே. உன்னையே நீ உன்னை உயர்த்திக்கொள், உன்னிடத்திலிருந்தே உன்னை நீ உயர்த்திக்கொள், உன்னை நீ எவ்வகையிலும் தாழ்த்தி கொள்ளாதே. நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு புரிதல், தவறான புரிதல் என்று சொன்னால், யாரோ வந்து நமக்காக வந்து உதவி செய்ய வருவார்கள், அது வரைக்கும் நாம் பொறுத்து இருக்கலாம், காத்திருக்கலாம் நினைக்கிறோம். பகவான் சொல்லிட்டார், உன்னை நீயே உயர்த்தி உத்தரே ஆத்மனாத்மானம் உத்தரே. உன்னை உன்னிடத்திலிருந்தே உன்னை நீ உயர்த்திக்கும். இப்ப நாம் உயர்த்திக்கிறோம்னா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவரிடத்தில் நம்மை உயர்வாக காட்டிக்கொள்வது உயர்வு நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் உயர்வு. மற்றவர்களை விட அழகாக ஒரு வஸ்திரத்தை போட்டுக் கொள்வது நான் உயர்வு அடைந்து விட்டேன். மற்றவர்களை விட நான் ஒரு நல்ல வாகனத்திலே போகிறேன், உயர்ந்து விட்டேன். மற்றவர்களை விட எனக்கு 4-5 மொழிகள் தெரியும், உயர்ந்து விட்டேன். அவளை விட எனக்கு அறிவு 4-5 அறிவு அதிகமாக இருக்கிறது, அதனால நான் உயர்ந்து விட்டேன். அதெல்லாம் உயர்வு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர். உள்ளம் உயர். என்னை நானே என்னுடைய கீழ்மையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து என்னை நானே உயர்த்தி கொள்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அது தபஸ். தவம் இயற்றுகிறோம் என்று வருகின்ற நேரத்திலே அவாந்தர பலன் என்பதெல்லாம் வரும். ஆஞ்சநேயமூர்த்தி வந்ததை போல யாரு கேட்டா இவர்கிட்ட வந்து, நீ பெரிய காரியத்துக்கு போகின்றாய், ஆகிய நாளே நீ ரொம்ப கடுமையாக தபஸ் பண்ணுகிறாய், இங்கிருந்து போய் சிதையை பார்த்து விட்டு வர வேண்டும், ஆகிய நாளே கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு போ, நல்ல சாப்பாடை அருந்து விட்டு போ, நல்ல பானங்களை எல்லாம் அறிந்து விட்டு போ. இதெல்லாம் அவாந்தர பலன், நாம் எதிர்பார்க்காமலேயே வரக்கூடிய பலன்கள். நாம் வேண்டாம் என்று சொன்னாலும், எதிர்பார்க்காமல் இருந்தாலும் இந்த பலன்கள் வந்து சேரும். அதை நான் ஒதுக்கி தள்ளுவது, அதனிடத்திலே கவனத்தை கொண்டு போகாமல் இருப்பது, அதனிடத்திலே போய் நான் விழுந்து விடாமல் இருப்பது தபஸ். எவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்லிட்டால் பாருங்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயம் பிக்ஷையும் ஆங்கனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகர்ந்தேலோ ரெம்பாவாய். இதற்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்ப முதல் விஷயம் என்ன பார்த்தோம்?
எது எல்லாம் நமக்கு நம்மை வீழ்த்துவதற்காக இருக்கின்றதோ அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு உண்டான முயற்சி. அவ்வாறு நாம் முயற்சி எடுக்கின்ற நேரத்திலே நமக்கு நிறைய தடைகள் வரலாம். நன்மை ரூபத்திலே வரலாம், தீமை ரூபத்திலே வரலாம். அந்த அந்த வழிகளை எல்லாம், அந்த போகத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளுதல் தபஹா. மைனாக பருவதம், சுரசா, சிம்ஹிகா, லங்காதேவி, இந்த 4 பேரும் பெரும் தடையாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம் என்றால் 3 சரீரங்கள், பிறகு அகங்காரம். 3 சரீரத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாசனையும் அகங்காரமும் நம்முடைய உயர்வுக்கு ஒரு பெரும் தடை. அதை நான் விட்டு வெளியேறுவதற்கு உய்யுமாறு எண்ணி அதிலிருந்து நாம் உய்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அந்த முயற்சிக்கு பேர் தான் தபஸ். இது 2வது. ஒன்று, நம்மை நாமே எல்லா தடைகளிலிருந்தும் மேலேறி வருவது. அவ்வாறு நாம் வருகின்ற நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம், வழிகளை எல்லாம் பொறுத்துக் கொள்வது. 3வது, தபஸ் என்று வருகின்ற நேரத்திலே எது எல்லாம் நமக்கு உயர்வுக்காக இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் நாம் கைவரப் பெறுதல். தூக்கம்தான் எனக்கு பெரும் தடையாக இருக்கிறது. அந்த தூக்கத்திலிருந்து நான் வெளியேறுவதற்கு கடினமாக முயற்சி எடுக்கிறேன் அல்லவா, நல்ல பண்புகளை எல்லாம் முயற்சி எடுக்கிறேன் அல்லவா, இடைவிடாம முயற்சி எடுக்கிறேன் அல்லவா, அந்த முயற்சி தபஸ். என்னையும் அறியாமல் நிறைய நான் சாப்பிட்டு விடுகின்றேன் சுவாமிஜி. சாப்பாட்டு நான் அடிமையாக இருக்கிறேன். எது கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுகின்றேன், எப்பொழுது கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுகின்றேன். அதுவும் இனிப்பு காரம் என்றால் எனக்கு கட்டுப்பாடே இல்லாமல் போய்விடுகிறது. நிறைய சாப்பிட்டு விடு, அதனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். எனக்கே தெரிகிறது, நான் இதெல்லாம் விட்டால் நன்றாக இருப்பேன் தெரிகிறது. ஆனால் இருந்தும் என்னால் விட முடியும். அப்ப அந்த விட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம், அதற்கு உண்டான முயற்சி, அந்த முயற்சியில தொடர்ந்து அதுல நான் ஒவ்வொரு நாளும் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நல்ல விஷயங்களை எல்லாம் பழகி பழகி எதெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கின்றேனோ அவற்றை எல்லாம் விட்டு விட்டு நல்லவற்றை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறேன் அல்லவா, அந்த செயல்பாட்டுக்கு பெயர் தபஸ். ஒன்று விடுவது, மற்றொன்று எடுத்துக்கொள்வது, மற்றொன்று வழிகளை எல்லாம் பொறுத்துக் கொள்வது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த தபஸுக்கு என்ன அழகான ஒரு உதாரணம் கொடுத்தார் பாருங்கள். இந்த உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு வருகிறாள் இளம் பெண். அவளுக்கு இப்பொழுது கர்ப்பம் தானம், கர்ப்பதானம் கொடுக்கப்படுகிறது. கர்ப்பத்தை சுமக்கிறாள். நாளாக 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 அந்த கர்ப்பமானது வளர ஆரம்பிக்கிறார். இப்ப இதை எடுத்துக்கிறார் அவர். இப்போ அந்த பெண்ணுக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசு ஒரு 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 மதிக்கத்தகுந்த, போற்றத்தகுந்த, தன் வாழ்க்கையை தான் பெருசாக சாதிக்க வேண்டிய ஒரு பொருளாக, அடைய வேண்டிய ஒரு பொருளாக நினைத்த காரணத்தினாலே அந்த குழந்தைக்காக எதெல்லாம் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலோ அதை எல்லாவற்றையும் நிறுத்துகிறாள் குழந்தையை முன்னிட்டு. எந்தெந்த தனக்கு பிடித்தமான காரியங்கள் உண்டோ அதையெல்லாம் நிறுத்துகிறாள் குழந்தைக்காக.
தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தது போய் இந்த குழந்தைக்காக எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நல்ல விஷயத்தை பார்ப்பது, கேட்பது, படிப்பது, பேசுவது, நல்லவர்களோட பழகுவது. காரணம் இந்த சிசுக்காக. வயிற்றுக்கு கெடுதலான, குழந்தைக்கு கெடுதலான உணவுகளை தவிர்த்தல், ஆரோக்கியமான உணவை சாப்பிடுதல். இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம், நீங்களே இதை நிரப்பிக் கொள்வீர்கள். இப்போ இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு, அதை சுமக்கக்கூடியவள் எப்படி நன்மைகளை எல்லாம் சேகரிக்கிறாளோ, அதற்கு எவ்வளவு பிரயத்தனப்படுகிறாளோ அந்த 10 மாத காலங்கள், அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு அல்லவா? விட வேண்டியவற்றை விட்டு பெற வேண்டியவற்றை பெற்று வலிகளை எல்லாம் பொறுத்து கொண்டு, யாரும் சொல்லல நீ வலியை பொறுத்து கொண்டுதான் ஆகணும், அவளுக்கே தெரிகிறது தான் வலியை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். யாரிடத்திலும் அந்த வழியை கொடுக்கவும் முடியாது, கொடுத்தால் யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நான் கடினமா தவம் ஏற்றுகிறேனே, எனக்கு வலிக்கின்றதே, கொஞ்சம் நீ இந்த வழியை எடுத்துக் கொள்கிறாயா என்றால் யாரும் யாருடைய வழியையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்போ தானே அந்த வழியை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறாள். நல்லனவற்றை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றாள், இடைவிடாமல். விட வேண்டியவற்றை எல்லாம் விடுகிறாள். ரொம்ப முக்கியம். 4வது, அதிகமான நேரம் பேசாமை, மௌனம், தனிமை ரொம்ப விரும்புகிறாள். அதை தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்தல். நம்முடைய உயர்வுக்காக, 4வது, நம்முடைய உயர்வுக்காக நாம் தனிமையிலே இருந்து நிறைய விஷயங்களை பழகுதல். அதிகமான நேரம் தனிமையிலே இருந்து நிறைய விஷயங்களை பழகுதல். அந்த தனிமை என்பது தபஸ். எவ்வளவு மணி நேரம் என்னால் தனிமையிலே இருக்க முடிகின்றது? யாரிடத்திலும் பேசாமல் எவ்வளவு மணி நேரம் என்னால் தனிமையிலே இருக்க முடிகின்றது? யாரும் என்னிடம் பேசி நான் கேட்காமல் எவ்வளவு மணி நேரம் என்னால் இருக்க முடிகின்றது? எத்தனை நாட்கள் இருக்க முடிகின்றது? இந்த முறையிலே நல்லனவற்றை சேர்த்தல், வேண்டாதவற்றை விடல், வருகின்ற வழிகளை எல்லாம் பொறுத்துக் கொள்ளுதல், இன்பங்கள் வந்தால் அதிலே போய் மனமானதை வீழ்ந்து விடாமல், மோகத்திலே போய் வீழ்ந்து விடாமல் மனமானதை அதிலிருந்து விடுபடுதல், அதற்குண்டான முயற்சி எடுத்தல், தனிமையிலே இருந்து பழகுதல், உயர்வுக்குண்டான நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்துக் கொள்ளுதல், தபஸ் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகான ஒரு சொல், தபஹா. தப்பியதே இதி தபஹா. எப்படி ஒரு இரும்பை அக்னியிலே போட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட உஷ்ணத்தை அதுக்கு கொடுத்து அதனுடைய அந்த கடினமான தன்மையை நாம் உருக வைக்கின்றோமோ, அதே போல நம்முடைய மனதை, ஸ்தூலமாக இருக்கின்ற மனதை, ஸ்தூல பொருள்களிடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற மனதை மீண்டும் மீண்டும் அர்த்தத்திலும் காமத்திலும் புண்ணியத்திலும் போயே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை சூக்ஷ்மமாக இருக்கின்ற இறைவனிடத்திலே திருப்புதல். இப்ப இந்த இடத்துல இறைவன்கிற வார்த்தையை உங்களுக்கு கேட்பதற்கு கடினமாக இருந்தால், தூய்மையான அன்பு இடத்திலே திருப்புதல், தூய்மையான அறிவிடத்திலே திருப்புதல், தூய்மையான ஆனந்தத்திடத்திலே திருப்புதல் என்கின்ற செயல்
அதற்கு உண்டான முயற்சி எடுக்கிறோம் அல்லவா? என்னுடைய மனதை போட்டு நான் பக்குவப்படுத்தக்கூடிய நிலை, அதுக்கு பெயர் தபஸ். அருணகிரிநாத பெருமான் எவ்வளவு அழகாக இந்த தபஸை பத்தி சொல்லும்போது, முதல் பாடல்லேயே அவர் சொல்றார், நெஞ்ச கண்ண கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவான் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனி. அப்படியே எடுத்துன்னு போறார் பாருங்கள். இந்த மனம் நெஞ்ச கணக்கல்லும் கல்லு போன்று இருக்கின்ற இந்த மனம் என்ன ஆகணுமா? நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருக. இந்த நெஞ்சம் எங்கே போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றதா? அதையும் அவர் சொல்றார். வளைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனி. இதெல்லாம் போட்டு இந்த மனதுக்கு ஒரு அழகான உபாயத்தை கொடுக்கிறார். கல்லு போன்று இருக்கின்ற அசுத்தம் நிறைந்த தகுதி இல்லாத சூக்ஷ்மமான பொருளை பற்றி கொள்வதற்கு ஆற்றல் இல்லாத ஒரு மனம், பலகீனமான மனம். இந்த மனதுக்கு அவர் அழகான ஒரு சாதனத்தை கொடுக்கிறார் பாருங்கள். அவர் கட்டளையா சொல்றார், ஏ மனமே, உனக்கு நான் நல்ல ஒரு வழிமுறையை காட்டுகிறேன், இதை பின்பற்றி கொண்டு போயேனப்பா. என்ன வழி? கெடுவாய் மனனே கதி கேள் கரவாது இடுவாய் வடிவேல் மனத்தால் நிறைவாய். அழகான ஒரு பாடல். ஒரு பாடல் போ. கெடுவாய் மனனே, மனமே மனமே, ஏ மனமே, கெட்டு அழிகின்றாய். கெடுவாய் மனனே, எத்தனை பிறவிகள் கெட்டு அழியப் போகிறாய் மனமே. போராதா? புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதுமான். போராதாப்பா, கெட்டு அழிகின்றாயே மனமே, கதி கேள், உனக்கு நல்ல ஒரு கதியை சொல்லுகின்றேன், காது கொடுத்து கேட்டல் தபஸ். நமக்கு இந்த கேட்கணும் வரும்போதே எல்லாம் முன்னாடி நிற்கும். அது வரைக்கும் நம்முடைய மனம் எதை பற்றி சிந்திக்காது, இறைவனை பற்றி கேள், அவ்வளவுதான். பெரும் தடை. கெடுவாய் மனனே கதை கேள். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். கரவாது இடுவாய். எதையெல்லாம் என்னுடையது 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 என்று பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் கொடுத்து விடு, தானமாக கொடுத்து விடு. கரவாது இடுவாய். பெற்றுக்கொண்டே இருப்பதிலிருந்து கொடுத்தல் என்கின்ற ஒரு செயலை செய்து உன்னை நீ முதல்ல கர்மயோகத்திலிருந்து உன்னை ஞான பக்தி யோகத்துக்கு உயர்த்தி தபஸ். கெடுவாய் மனனே கதை கேள் கரவாது இடுவாய் வடிவேல் மனத்தால் இணைவாய். இல்ல பாருங்க, மனதிலே யாரை வைக்கணும்னு சொல்றார்.
மனதில் யார் வைத்தால் உன்னுடைய மனம் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வச்சா ஃப்ரிட்ஜ் நாராம இருக்கும் நமக்கு தெரியும். எவ்வளவு காலம் வச்சிருந்தால், எப்படி வைத்திருந்தால், அதே போல் நம்முடைய மனதில் எதை நான் வைக்கணும்? இடுவாய் வடிவேல் முருகனை மனதில் இடுவாய். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 6 நாட்கள் சஷ்டிக்கு அல்ல. இடுவாய், எப்பொழுதும் முருகனை மனதிலே இடு. என்ன அழகான சொல். உறவூட்டுதல் அப்படின்னு சொல்றோம். காய்ச்சின பாலிலே எப்படி நாம் கொஞ்சம் புளித்த மோரை உறவூட்டுகின்றோமோ, அதே போல மனதிலே நான் இறைவனை ஊட்டுதல், இறை சிந்தனையை இடுதல் தபஸ். இடுவாய் வடிவேல் மனத்தால் நினைவாய். மனதிலே முருகனை வைத்து மனம் சதா முருகனையே நாடட்டும். அப்படி அப்படி மனம் இறைவனையே நாடினால் அந்த மனம் முருகனிடத்திலே போய் முருகனை பற்றி தேடும். அப்போ அடுத்து சொல்றார், சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே. ஞானத்தினாலே சுடு. இந்த ஞானத்தினாலே சுடுதல் தான் தபஸ். ஞான தபஹா, ஞானமயம் தபஹா. சுடுவாய் நெடு வேதனை தூள் படவே. உன்னுடைய வேதனை, பிறப்பு என்பது வேதனை, இறப்பு என்பது வேதனை. இந்த பிறப்புக்கும் இறக்கும் காரணமா இருக்கக்கூடிய அறியாமை வேதனை, அதை ஞானத்தினால் சுடு. அந்த ஞானத்தினால் சுடுவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு அல்லவா, அத்தனையும் தபஸ். தன்மையிலிருந்து வளம் பொருந்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தபஸ். பயத்திலிருந்து பயமற்ற தன்மைக்கு வருவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி தபஸ். பண்புகள் இல்லாத தன்மையிலிருந்து நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி தபஸ். துன்பத்திலே இருக்கக்கூடிய மனதை துன்பத்திலிருந்து விடுவித்து இன்பகரமாக ஆக்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி தபஸ். பற்றுதலிலிருந்து வருவதனாலே ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து பற்றுதலிருந்து விடுபட்டு பற்றற்ற தன்மை வைராக்கியம் வருவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பெயர் தபஸ். வெறுப்பிலிருந்து விருப்பத்திற்கு அன்புமயமாக மாறுவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பெயர் தபஸ். பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாமல் புத்தி பேதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு புத்தியை சரியான பாதையிலே அழைத்துக் கொண்டு போய் பகுத்தறியக்கூடிய அறிவை பெறுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பெயர் தபஸ். இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியம் என்னடான்னா, அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருத்தல், அதற்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன் அல்லவா, அது தபஸ். அந்த அறிவு என்னை விட்டு போய்விடாமல் அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருப்பதற்கு உண்டான கடினமான முயற்சியிலே இருக்கிறேனே, அது தபஸ். இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தபஸ் எது என்று கேட்டால், இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, அந்த தவம் எல்லாம் யாருக்கு அப்படின்னா, நான்
எனது என்று சொல்லுகின்ற, நான் எனது என்று சொல்லுகின்ற அகங்காரிக்கும் அபிமானிக்கும் தான் இந்த தபஸ். இப்ப இந்த தபஸ்ல கடைசியில என்ன ஏற்படணும் அப்படின்னா, எப்படி அக்னியிலே கொண்டு போய் ஒரு பொருளை நாம் போட்டுவிட்டால் அந்த அக்னியானது எப்படி அந்த பொருளை முழுமையாக சமைத்து சாப்பிட்டு விட்டு அந்த பொருளை எல்லாம் தன்மயமாகவே ஆக்கி விடுகிறதோ, அதே போல நாம் இந்த நான் எனதை இல்லாமல் ஆக்குதல் என்பதுதான் உண்மையான தபஸினுடைய பலன். நான் எனது என்பதை இல்லாமல் செய்தல். அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அந்த முயற்சி தபஸ் என்று சொல்லப்படுகிறது. இருந்துட்டு போட்டுமே சுவாமிஜி, உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ நான் எனதோட இருந்து விட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? நான் எனதோட வாழ்ந்து விட்டு போகிறோம். எதுவரை நான் எனது என்பது இருக்கிறதோ அதுவரை 3 விதமான தடைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். தவிர்க்க முடியாதவை. முதல் தடை, நான் எதுவரை எனது எதுவரை இருக்கிறதோ அதுவரைக்கும் 3 தடைகள் நிறைய இருக்கு. முக்கியமா 3 ஞாபகம். முதல் தடை, நான் எனது என்று இருக்கின்ற வரை நான் முதல்ல இறைவனை விட்டு வெகு தூரம் இருப்பேன். நாராயணனை விட்டு வெகு தூரம் இருப்பேன். எனக்கும் நாராயணனுக்கும் எந்த உறவும் இல்லாத ஒரு நிலையிலே நான் இருப்பேன். இது முதல் தடை. அதனால்தான் குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா அப்படின்னு ஒரு அழகான ஒரு கிரந்தம், சமஸ்கிருதத்துல கிரந்தம், எப்படி பஜகோவிந்தம் ஒரு அருமையான கிரந்தமோ அதே முகுந்தமாலா ரொம்ப அழகான ஒரு கிரந்தம். அதுல அவர் சொல்றார், இந்த மனம் உன்னை மறவாது இருக்கட்டும். மறதிக்கு காரணம் என்ன? இந்த நான் எனது இருக்கிற வரை நான் நாராயணனை மறந்தே போயிடுறேனே. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். நம்முடைய குழந்தைகள் நம்மை மறந்து போனால் எவ்வளவு வலிக்கின்றது நமக்கு. எவ்வளவு உரிமையோட சண்டை போடுகின்றோம். ஏண்டா என்னை நினைக்க மாட்டாயா, பேச மாட்டாயா, ஒரு பதில் கூட உன்னால போட முடியாதா, ஒரு மெசேஜ் கூட உன்னால் அனுப்ப முடியாதா, வாரத்துல ஒரு நாளாவது உனக்கு 1 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாதா? எவ்வளவு சண்டை போடுகின்றோம். அவன் என்ன காரணம் சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நியாயமான காரணமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எங்களை விட உனக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா? கேட்கிறோமா இல்லையா? இதே தானே இறைவனும் கேட்கிறார் நம்ம இடத்துல. ஏன் நான் இறைவனை மறந்து வெகு தூரம் இருக்கிறேன்? நான் எனது, வேற யாரும் காரணம் கிடையாது. நீங்கள் எது எதெல்லாமோ காரணம் சொல்லிக்கலாம். பிள்ளை காரணம், பொண்ணு காரணம், மனைவி காரணம், கணவன் காரணம், அம்மா அப்பா காரணம், வியாதி காரணம், குடும்பம் காரணம், சூழ்நிலை காரணம், ஒருத்தரும் காரணம் கிடையாது. அத்தனை காரணத்திற்கும் காரணம் நான் எனது. நான் எனதை தூக்கி எறிவதற்கு உண்டான முயற்சி தபஸ். நாம் அந்த தபஸை செய்யாம நான் எனதை பற்றி கொண்டிருக்கிற வரை முதல் தடை, நான் இறைவனை விட்டு வெகு தூரம்
இரண்டாவது, எதுவரை நான் எனது என்பது மேலோங்கி இருக்கின்றதோ அதுவரை உலகத்திடத்திலே நான் அபிமானம் கொண்டவனாக இருப்பேன். உலகம்தான் என்னுடைய கடவுள். அப்ப என்ன எடுத்துறான்னா, இந்த நான் எனது என்பது இறைவனை இல்லாமல் செய்துவிட்டு என் முன்னாடி இல்லாத உலகத்தை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. இல்லாத உலகம் இப்பொழுது உண்மையாக தெரிகிறது. இந்த இல்லாத உலகம் உண்மையை போல தெரிவதனால்தான் அந்த உலகம் நம்மை மிரட்டி கொண்டே இருக்கிறது, துரத்தி கொண்டே இருக்கிறது, விரட்டி கொண்டே இருக்கிறது, மயங்க வைத்துக் கொண்டே இருக்கிறது, பந்தப்படுத்தியே வைத்திருக்கின்றது, பய உணர்வுடன் வைத்திருக்கிறது, கவலை என்கின்ற உணர்வோடையே நான் இருக்க வைத்திருக்கிறது, என்னை திரும்ப திரும்ப கர்மத்திலேயே வைத்திருக்கின்றது, என்னை கர்ம வினையிலே கொண்டு தள்ளிக்கொண்டே இருக்கின்றது, என்னை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுக்க வைக்கின்றது. இவ்வளவும் இருந்தும், இவ்வளவு மிரட்டிக்கொண்டே இந்த உலகம் இருந்தும் நான் எனது மேலோக்கி இருப்பதனால உலகத்தை நான் எப்படியாவது வென்றுவிட வேண்டும், சாதித்து விட வேண்டும், உலகத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும், உலகத்திடத்திலே போய் நான் எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று உலகத்துக்கு பின்னாடியே போய் உலகத்தை சத்தியம் என்று நினைக்கின்றேன். இறைவனை நான் நினைப்பதே இல்லை. இது இரண்டாவது தடை. மூன்றாவது தடை என்ன அப்படின்னா, இறைவனை மறந்தாச்சு. நான் எனது என்பதை நான் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பதனால இறைவனை நான் விட்டு பிரிந்து வந்து விட்டேன். உலகத்திடத்திலே போய் உலகத்துக்கு உண்மைத்தன்மை கொடுத்து விட்டேன். மூன்றாவது பெரிய தடை, அந்த உலகத்திடத்திலிருந்து எப்படி வெளியிலே வருவது என்று தெரியாமல், இறைவனை நோக்கி எப்படி போவது என்று தெரியாமல், மோகத்திலும் சோகத்திலும் பயத்திலும் பந்தத்திலும் சதா காயப்பட்டு வேதனையோடையே வருத்தத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உடையவனாய் இன்றைக்கு நான் இருக்கிறேன். அப்போ என்னை ரொம்ப 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 சிறியவனாக நினைத்து, மூன்று தடை பாருங்கள். என்னை ரொம்ப 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 சிறியவனாக நினைத்து விட்டேன். இறைவனை மறந்தே ஆகிவிட்டது. உலகமானது பெரிதாக, இல்லாத உலகம் பெரிதாக இருக்கிறது. அப்போ இல்லாத உலகம் எனக்கு பெரிதாகவும், உண்மையாக இருக்கின்ற இறைவன் இல்லாமல் போயும் நான் ரொம்ப 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 சின்னவனாக தெரிகிறேன். நான் என்ன பண்ணணும் இந்த தபஸின் மூலமா? எது என்னை மிரட்டிக் கொண்டிருக்கின்றதோ, எதிடத்திலே போய் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக துளைத்தேனோ, அந்த உலகத்திடத்திலிருந்து என்னை நான் மீட்டுக் கொண்டு வருவதற்கு எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கு பெயர் தபஸ், பாஹ்ய தபஸ். ஆந்தர தபஸ் என்னது? நான் எனதை தூக்கி எறிவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அதுதான் உண்மையான ஆந்தர தபஸ். அதனால்தான் பதஞ்சலி முனிவர் ரெண்டா பிரிச்சுட்டார். பாஹ்ய சாதனம், ஆந்தர சாதனம். ரெண்டா பிரிச்சுட்டார். ரெண்டா பிரிச்சு, ரெண்டு அங்கமா பிரிச்சு, முதல் 5
பாக்கிய சாதனம் அப்படின்னு சொல்றார். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, இந்த ஐந்தும் பாக்கிய சாதனம். இந்த ஐந்தின் மூலமாக எந்த உலகம் என்னை மிரட்டிக் கொண்டிருக்கின்றதோ, மயக்கிக் கொண்டிருக்கின்றதோ, துரத்திக் கொண்டிருக்கின்றதோ, என்னுடைய வாழ்க்கையவே அஸ்தமனம் வைத்துக் கொண்டிருக்கின்றது, அந்த உலகத்திடத்திலிருந்து என்னை நான் மீட்டுக் கொண்டு வருவதற்கு இந்த ஐந்து சாதனங்கள், யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார. அந்தரங்க சாதனம் தாரணா, தியான, சமாதி. தாரணா, தியான, சமாதி, இந்த மூன்றும் அந்தர சாதனம். இந்த மூன்றுல என்ன நடக்கிறது? நான் எனதை விடுவதற்கு உண்டான அத்தனை முயற்சியையும் நாம் எடுக்கிறோம். நான் எனது கடைசியில நான் எனது என்பது துறக்கப்படுவதற்காக இங்கே நான் எடுக்கக்கூடிய வாக்கியத்திலிருந்து எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கல்லவா, அதுக்கு பெயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த தபஸ மூன்றா பிரிக்கிறார் பகவான். தாழ்ந்த நிலை தபஸ், மத்தியமான நிலை தபஸ், உத்தமமான நிலை தபஸ் அப்படின்னு மூணா பிரிக்கிறார். தாமச தபஸ், ராஜச தபஸ், சாத்வீக தபஸ் அப்படின்னு தபஸ மூணா பிரிக்கிறார். தாமசீகமான தபஸ், கீழ்த்தனமான தபஸ். அந்த தபஸினால நமக்கு இந்த மூன்று விதமான தடை போகுமானா போகாது. இந்த மூணு பார்த்துட்டோம். இறைவனை மறந்து, இறைவனை விட்டு வெகு தூரம் வந்து, நான் எனதை விடுதல், உலகத்திடத்திலிருந்து விடுபடுதல். இந்த மூன்று போகுமானா போகாது. தாழ்ந்த நிலை தபஸ்ல என்ன மேலோங்கி இருக்குமா? பகவான் சொல்றார், தாமசீக தபஸை பத்தி சொல்லும் போது, மூட கிராகேனாத்மனோயத், மூட கிராகேனாத்மனோயத் பீடயா கிரியதே தபஹ, பீடயா கிரியதே தபஹ பரஸ்யோத் சாதனார்த்தம் வா, பரஸ்யோ சாதனார்த்தம் வா தத்தாம சமுதாஹ்ருதம், தத்தாம சமுதாஹ்ருதம். இந்த தபஸ் தாமசீகமான தபஸ். ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று, தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொள்வது. ஆத்மனஹா பீடையா, ஆத்மனஹா யத் பீடை. யார் ஒருத்தன் ஆத்மனஹா பீடையா, தன்னைத்தானே பீடை, தன்னை போட்டு தபஸ் பண்ணுகிறேன் என்கின்ற பெயரிலே தன்னை போட்டு வறுத்து எடுத்தல், துன்பத்தை கொடுத்தல். தவம் செய்வதனுடைய நோக்கம் துன்பத்திலிருந்து வெளியில வருவது. தவம் செய்கிறேன் என்ற பெயரிலே தன்னைத்தானே ஒருவன் துன்பப்படுத்தி கொண்டால் அவன் இலக்கை அடைவது முடியாது. அப்ப முதல்ல ஆத்மனஹா பீடையா, தன்னைத்தானே. எதனால அந்த பீடையோட கூடிய காரியத்தை பண்றான்? பகவான் சொல்றார், மூட கிராகேனே, பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாதவனாய் அப்படின்னு சொல்றார். அவிவேக நிச்சயேனே,
பகுத்தறியக்கூடிய அறிவு. தான் எது செய்ய வேண்டும், எது செய்தால் சரியான தபஸ், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு மணி நேரம் செய்ய வேண்டும், எது செய்தால் சரி என்று தெரியாமல், பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாமல் தன்னைத்தானே தன்னுடைய சரீரத்தை போட்டு பீடைக்கு உட்படுத்திக் கொள்ளும், துன்பத்துக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல் தாமச தபஸ். சரி, எரிஞ்சு போட்டுமே, தன்னைத்தானே வருத்திக்கிறான், தன்னை மட்டும் தானே வருத்திக்கிறான், எரிஞ்சு போட்டுமேன்னா உடனே பகவான் சொல்றார், தன்னை மட்டும் அவன் வருத்திக் கொள்வது இல்லை, பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா, மற்றவர்களையும் அவன் துன்பப்படுத்துகின்றான். மற்றவர்களுடைய நாசத்திற்காக உற்சாதனார்த்தம் அப்படின்னு சொல்லும் போது பாஷ்யக்காரர் சொல்றார், விநாசனார்த்தம் பரஸ்ய, மற்றவர்களுடைய அழிவுக்காகவும் இவன் கடினமாக முயற்சியை செய்கின்றான். இந்த தபஸ் தாமச தபஸ் என்று சொல்லப்படும். அப்போ இவனை பொறுத்த முடியும் என்ன, உலகம் சத்தியம். அப்போ இந்த உலகத்துல தான் எல்லாவற்றையும் அடையணும். அதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் துன்பப்படுத்தி பார்ப்பது. அப்போ இவனுக்கு என்ன வராது, உலகம் மித்யா என்கின்ற எண்ணம் வராது, இறைவனை அடையணுங்கிற எண்ணம் வராது, தன்னை எப்படியாவது பலகீனமான தன்மையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு பலம் வேணும், அதுக்காக ஒரு தபஸ் பண்றேன். இவன் கடைசி வரைக்கும் நான் எனது என்பதிலே பலகீனப்பட்டுத்தான் கிடப்பானே தவிர, இவன் எடுக்கக்கூடிய முயற்சியினால், தபஸினால் இவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படி ஒருவேளை நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது தாமசீகமான தபஸ். இரண்டாவது தபஸுக்கு போறார் பகவான். ராஜசமான தபஸ் என்பது என்ன சொல்கிறார் பாருங்கள். சத்காரமான பூஜார்த்தம், சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத், தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிக ப்ரோக்தம், கிரியதே ததிக ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம், ராஜசம் சலமத்ருவம். இவர்கள் கடினமாக உழைக்கிறார்களாம், கடினமா தபஸ் பண்றாங்களாம். எதற்காக? இவர்களுடைய நோக்கம் என்ன? பகவான் சொல்றார், முதல் காரணம் இவர்களுக்கு சத்காரமான பூஜார்த்தம். தன்னை எல்லோரும் சாது என்று நினைக்க வேண்டும், சத், தன்னை எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லும், அதற்காக தபஸ் பண்ற. இவரை போல யாருமே பூஜை பண்ண முடியாது, இவரை போல யாருமே தியானம் பண்ண முடியாது, இவரை போல யாருமே யோகா பண்ண முடியாது, இவரை போல யாருமே தானம் கொடுக்க முடியாது, இவரை போல யாருமே விரதம் இருக்க முடியாது. மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும், புகழ வேண்டும். உடலினால், வாக்கினால், மனதினால் மற்றவர்கள் தன்னை சாது இதி மன்யதே, ஒரு பெரிய தபஸ்வி என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக, மதிக்க வேண்டும் என்பதற்காக, போற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற. இரண்டாவது, தம்பேன செய்வ, தம்பத்தினால், தற்பெருமை கொண்டு, அகங்காரம் கொண்டு, தன்னை ஒரு பெரிய தபஸ்வியை போல, தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், தனக்கு எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், தனக்கு எல்லோரும் சேவகம் புரிய வேண்டும், தன்னை எல்லோரும் பெரிய சுவாமி என்று சொல்ல வேண்டும்,
இவர் பெரிய மனிதர் என்று போற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர். தற்பெருமை கொண்டவராய், தன்னுடைய காரியத்தை தற்பெருமை கொண்டவராய் எந்த தபஸ் செய்ய இந்த தபஸ் ராஜச தபஸ். அது எப்படி இருக்குமா அந்த தபஸ்? அதையும் பகவான் சொல்றார், சலம் ஸ்திரம் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்துக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப சலனப்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்திரம் இல்லாமல் இருக்கின்றதும். இரண்டாவது அத்ருவம், சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கு, உறுதி இல்லாமல். அத்ருவம் என்றால் உறுதி இல்லாமலும் அந்த தபஸ் இருக்கும். இப்படி யார் ஒருத்தர் காரியத்தை செய்கிறார்களோ அந்த தபஸ் ராஜசமான தபஸ். அப்ப இதிலும் யார் மேலோங்கி இருக்கா? நான் எனது மேலோங்கி இருக்கிறது. இந்த நான் எனது பந்தப்பட்டு சிறியதாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நான் எனதற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உலகமானது தனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், உலகத்து மக்கள் தன்னை மதிக்க வேண்டும், புகழ வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய குறைபாட்டை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து அதற்காக செய்யக்கூடிய அதான். நீங்க பாருங்களேன், இதெல்லாம் நமக்கு புரியலன்னா நிறைய பேர் பூஜை செய்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை செய்கிறேன், கடினமாக நாங்கள் விரதம் இருக்கின்றோம், யாகங்கள் செய்கிறோம், தானங்கள் கொடுக்கிறோம், கடினமாக தபம் ஏற்றுகிறோம். என்ன வேணும் உனக்கு? கடைசியில எங்களை எல்லோரும் மதிக்கணும், பாராட்டணும், புகழணும், பதவி கொடுக்கணும், எங்களுக்கு மரியாதை செய்யணும், எங்களை எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதெல்லாம் பார்க்கலன்னா ரொம்ப வருத்தப்படும். யாருமே மதிக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். இந்த உலகமானது நன்றி இல்லாத உலகம். நம்ம தூற்ற ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்க இறைவனும் பெரியவன் அல்ல, நான் எனதும் சிறியதாக இருக்கிறது, உலகமானது மிரட்டிக் கொண்டே இருக்கிறது. இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதும். உபநிஷதம் என்ன சொல்லுகிறது? வேதாந்த ரெண்டியமா என்ன சொல்லுகிறது? பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. அதனால்தான் ஆழ்வார் பெருமான் பாடுறார், இச்சுவை தவிரையான் போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன் மாணவர்களான். எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கமான அறிவு பாருங்கள். தன்னை கொண்டு போய் இறைவனிடத்திலே ஒப்படைத்தல், நான் எனதை இறைவனிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தல், நான் எனதை இல்லாது செய்தல். அதற்காக நாம் என்னென்னலாம் முயற்சி எடுக்கின்றோமோ அதுதான் தபஸ். அப்படி செய்யாமல் நான் எனதற்கு நாம் சதா சாப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தால், அது எது வேணா இருக்கட்டும், அறிவுக்கு சாப்பாடு போடுகிறேன், மனதுக்கு சாப்பாடு போடுகின்றேன், வாக்குக்கு சாப்பாடு போடுகின்றேன், உடலுக்கு சாப்பாடு போடுகிறேன், சதா சாப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தால் நான் எனது. உண்மையான தபஸ் எது? எந்த தபஸ் நான் செய்யணுமா? சாத்வீகமான தபஸ். அது செய்யப்பட வேண்டிய தபஸ். எந்த தபஸ்ல இதெல்லாம் இருக்கோ அது சாத்வீகமான தபஸ் அப்படிங்கிறார். என்னது? ஸ்ரத்தயா பரயா தப்தம், ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி, தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலாகாங்க்ஷிபிர் யுக்தைஹி, அபலாகாங்க்ஷிபிர் யுக்தைஹி
சாத்விகம் பரிசக்ஷதே. சாத்விகம் பரிசக்ஷதே. சாத்வீக தபஸ் என்று சொல்லப்படுகிறது. எங்கே, எப்பொழுது? பரயா ஸ்ரத்தையா, மேலான நம்பிக்கை கொண்டவனாய். மேலான நம்பிக்கை தன்னிடத்திலும் தான் கடைபிடிக்கக்கூடிய சாதனத்திடத்திலும் அதை நமக்கு கொடுத்த சாஸ்திரம் குருவிடத்திலும் அடைய போகின்ற இறைவனிடத்திலும் ஸ்ரத்தா. நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தபசிலும் ஸ்ரத்தை. பரயா ஸ்ரத்தா, மேலான நம்பிக்கை கொண்டவனாய். இந்த நம்பிக்கை தான் முக்கியமான ஒரு சாதனம். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். 5% நம்பிக்கை இருந்தால் 5% பலன். 50% நம்பிக்கை இருந்தால் 50% பலன். 100% நம்பிக்கை இருந்தால் 100%. அதான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்ங்கிறார் பகவான். இந்த நம்பிக்கை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை நாம் விடக்கூடாத ஒரு உணர்வு. பரயா ஸ்ரத்தையா. இந்த தபஸ்வி, இந்த சாத்வீகமான தபஸ்வி எப்படி இருப்பானா? அபலா காங்ஷிபிகி. காங்ஷா என்றால் விருப்பம். அபலா காங்ஷிபி என்றால் பலத்தின்பால் விருப்பம் இல்லாதவனா. எந்த பலனும் வேண்டாம் எனக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலனோ அல்லது சொர்க்க பலனோ அல்லது பிரம்மாஜியை அடையணும், ஒண்ணு வேண்டாம். அபலா காங்ஷிபிகி. மாணிக்கவாசக பெருந்தகை திருவாசகம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதுல சொல்றார், கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லே. எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா, எந்த லோகமும் எனக்கு வேண்டாம். இறைவனை தவிர எது கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. அபலா காங்ஷிபிகி. இரண்டாவது, யுக்தைஹி. ஒருமுகப்பட்ட மனதுடன் தான் என்ன காரியம் செய்கிறானோ அதுல முழு ஒருமுகப்பட்ட மனதுடன் கூடியவனாய், மேலான நம்பிக்கை கொண்டவனாய். யார் ஒருவன் இந்த தபஸை செய்கின்றானோ அது சாத்வீகம் தபஸ். அப்ப இந்த சாத்வீகம் தபஸை பகவான் 3 பிரிக்கிறார். காய, வாக், மனஹா அப்படின்னு 3 இடத்திலிருந்து அந்த சாத்வீகமான தபஸை பிரிக்கிறார். இந்த 3 இடத்திலும் இருந்தும் நாம் செய்கின்ற கடினமான முயற்சி இருக்கல்லவா, இந்த முயற்சி நம்மை உலகத்திடத்திலிருந்து பிரித்தெடுக்கும், நான் எனது என்பதிலிருந்தும் பிரித்து எடுக்கும், இறைவனுடன் நம்மை சேர்க்கும். சாத்வீகமான தபஸ் இந்த 3 காய, வாக், மனஸ். காய தபஸ் உடலால் செய்யப்படுகின்ற தபஸ், வாக்கால் செய்யப்படுகின்ற தபஸ், மனதால் செய்யப்படுகின்ற தபஸ். காயத்தால் செய்யப்படுகின்ற தபஸ், அதுல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அபலா காங்ஷுபிகி, பலத்தின்பால் நாட்டம் இல்லாமல். யுக்தைகி, இங்கே சொல்லப்படுகின்ற இந்த சாதனத்திடத்திலே மனம் ஒருமுகப்பட்டு இதடத்திலே மேலான நம்பிக்கை கொண்டு யார் கடினமாக தபம் ஏற்றுகிறார்களோ அது சாத்வீகம். காயத்தால் செய்யப்படுகின்ற சாத்வீக தபஸ், வாக்கால் செய்யப்படுகின்ற சாத்வீக தபஸ், மனதால் செய்யப்படுகின்ற சாத்வீக தபஸ்.
அதுல காய தபஸ் என்னது? தேவ த்விஜகுரு பிராஜ்ஞா பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சதே. இது ஷரீரத்தால் செய்யப்படுகின்ற தபஸ். என்னது? தேவனுக்கு செய்யக்கூடிய பூஜை. துஜ இருபிறப்பாளர்களுக்கு செய்யக்கூடிய, துஜை என்றால் ஞானிகளுக்கு செய்யக்கூடிய பூஜை, குருவுக்கு செய்யக்கூடிய பூஜா. தேவ த்விஜ குரு, நம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியருக்கு செய்யக்கூடிய பூஜா. பிராஜ்ஞா அறிவு சார்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜா. தேவ த்விஜ குரு பிராஜ்ஞா பூஜனம். இந்த தேவ த்விஜ குரு பிராஜ்ஞ, இந்த 4 பேருக்கும் செய்யக்கூடிய, சரீரத்தால் செய்யக்கூடிய பூஜை இருக்கல்லவா, வாழ்க்கை முழுக்க நாம் செய்யக்கூடிய பூஜை தபஸ். இதை செய்யும் போது என்ன இருக்கணும்? பலனை எதிர்பாராமல், மனம் முழுமையாக யுக்த பாவத்தில் இருந்து மேலான நம்பிக்கை கொண்டு தவம் என்கின்ற அந்த பாவத்துடன் செய்தல். தேவ த்விஜகுரு பிராஜ்ஞா பூஜனம். அப்படி செய்யும் போது சௌச்சம் உள்ள தூய்மையுடன் செய்தல், புற தூய்மையுடனும் செய்தல். ஆர்ஜவம் நேர்மைத்தன்மையுடன் செய்தல். பிரம்மச்சரியம் உடல் இந்திரியங்கள் மனது ஒழுக்கத்துடன் செய்தல். அஹிம்சா யாரையும் ஹிம்சிக்காமல், தன்னையும் ஹிம்சிக்காமல் மற்றவர்களையும் ஹிம்சிக்காமல் செய்யக்கூடிய, சரீரத்தால் செய்யக்கூடிய பூஜை ஷாரீரம் தபஹா உச்சதே. வாக்கால் செய்யக்கூடியது அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாய அப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்சதே. யாரையும் உத்வேகம் கொண்டு, கடினமான சொற்களை கொண்டு யாரையும் வாக்கால் நிந்திக்காமை. அனுத்வேகரம் வாக்கியம், பிறருடைய மனதை நோகாவண்ணம் இனிமையான வார்த்தைகளை வைத்துக் கொண்டு மனது புண்படாத அளவு பேசுவது. அனுத்வேக, உத்வேகம் அனுத்வேகரம் வாக்கியம். சத்தியம் உண்மையை பேசுவது. பிரியம் உண்மையை பேசும்போது பிரியமாக பேசுவது. நான் உண்மையைத்தானே பேசுறேன், எப்படி பேசினா என்ன, இல்லை, பிரியமாக பேசுவது. ஹிதம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்கள் தபஸுக்கு. ஹிதமாக பேசுவது. அனுத்வேகரம், சத்தியம், பிரியம், ஹிதம். இப்பேற்பட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாத அளவு பேசுகிறார்களோ அவர்கள் சாத்வீக தபஸ் வாக்கால் செய்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஸ்வாத்யாய அபியசனம் ச ஏவ. ஸ்வாத்தியாயம் என்றால் குருவிடத்திலே போய் முறையாக வேதங்களையும் உபனிஷதங்களையும் கற்றல் ஸ்வாத்தியாயம். அபியசனம் என்றால் தான் அதை தனக்குத்தானே படித்து பார்த்து புரிந்து கொள்வது, மற்றவர்களுக்கு சொல்லி தனக்குத்தானே விளங்கிக் கொள்வது. இதெல்லாம் ஸ்வாத்தியாய அபியாசம். இதெல்லாம் தபஸ். இது வாக்கால் செய்யப்படுகின்ற தபஸ். கடைசியில மனதால் செய்யப்படுகின்ற தபஸ் என்ன? மனப்பிரசாத சௌமியத்துவம், ஆத்மவினிகிரஹ, பாவசம் சுத்திரித்யேதத் தபோ மானச உச்யதே. இது மானச தபஸ் என்று சொல்லப்படுகிறது. எது? மனப்பிரசாதம். மனது
தெளிவாக, அமைதியாக, தூய்மையாக, ஒருமுகப்பட்டதாக பிரசாத நிலையிலே இருத்தல். பிரசாத புத்தி. அதுல கவலையோ, எதிர்பார்ப்புகளோ, பற்றுதலோ, பயமோ, வேதனையோ, நெகட்டிவான சிந்தனைகளோ எதுவுமே இல்லாமல் மனது பிரசாதமா இருக்கு. எதிர்காலத்துக்கும் போகவில்லை, கடந்த காலத்துக்கும் போகவில்லை, நிகழ்காலத்திலே பிரசாதமா இருக்கு. மனப்பிரசாதம். அந்த மனசு எப்படி இருக்கணுமா? ரெண்டாவது சௌமியம், சௌமியத்துவம். மனசுல சௌமிய பாவம் இருக்கணும். குரூர பாவம் இல்லாமை, வெறுப்பு இல்லாமை, சௌமியமான தன்மை. எப்படி சந்திரனை பார்த்தா சௌமியமா இருக்கோ, குளிர்ச்சியா இருக்கோ, அதே போல மனம் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்கின்ற தன்மை. மூணாவது மௌனம். மனதுல மௌனத்தன்மை. மௌனம்னா என்னது? உலகத்தை எதையுமே எண்ணாமல், நான் எனது என்பதை எண்ணாமல் இறைவனையே எண்ணிக்கொண்டிருத்தல் தான் மௌனம். உலகத்தையும் எண்ணுவது இல்லை, நான் எனதையும் எண்ணுவது இல்லை, இறைவனை மட்டுமே. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே. இது மனதுக்கு நான் கொடுக்கக்கூடிய மூன்றாவது தபஸ். மனப்பிரசாதம், சௌமியத்துவம், மௌனம். நாலாவது ஆத்ம வினிகிரஹா. நிகிரகம். தன்னைத்தானே மனம் தன்னைத்தானே நிகிரகப்படுத்திக் கொள்வது. எதிலிருந்து? விஷயங்களிலிருந்து, நான் எனதிலிருந்து மனதை ஆத்ம நிகிரகம், வினிகிரகம். விசேஷமாக மனதை நாமே திருப்பிக் கொள்ளுதல், அதன்பால் போகாமல். அடுத்தது பாவ சம்சுத்தி. மனதுல சுத்தமான மனம், கபடம் இல்லாத, பொய்யில்லாத மனம் கொண்டவனாய் யாரிடத்தில் இவை எல்லாம் இருக்கின்றதோ இது மனதால் செய்யப்படுகின்ற தபஸ். இந்த எண்ணங்களை எல்லாம் நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் இருந்தால் இது என்ன பண்ணும்? நான் எனதிலிருந்து என்னை விடுவித்து உண்மையான அந்த ஆத்மாவுடன் என்னை கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு இந்த 3 விதமான காய தபஸ், வாக் தபஸ், மானச தபஸ், இந்த 3 பாடலும் அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அபியசனம் செய்து கொண்டு வந்தார். அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன்ட போய், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோகோ இவ சுதுஷ்கரம் கேட்கிறான். வாயுவை விட வேகமாக ஓடி கெடுதலான காரியத்தை எல்லாம் செய்து என்னை மீண்டும் மீண்டும் வீழ்த்தி விடுகிறதே கிருஷ்ணா, நான் விருப்பப்படவில்லை. அனிச்சன்னபி வாஷ்ணேயே, நான் விரும்பல, ஆனா என் விருப்பம் இல்லாமலேயே இந்த மனம் ஓடி போய் என்னை வீழ்த்தி விடுகிறதே, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறதே, இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்தி வெற்றி பெறுவது அப்படின்னு கேட்கிறான். பகவான் சொல்றார், அபியாசேன தூ கௌந்தேய வைராகியேன ச கிரஹ்யதே. தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாகவும் வைராகியத்தின் மூலமாகவும் மனதை நீ உயர்ந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம். இந்த அபியாசமும் வைராகியமும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நெடுகாலம் இருந்தால், தீர்க்க கால நைரந்தரிய, தீர்க்க காலம் இருக்கணும், இடைவிடாமல் இருக்கணும், விருப்பத்துடன் இருந்தால் அந்த முயற்சி. நாம் முயற்சி எடுப்போம், நான் எனதை உண்மையான பரம்பொருளிடத்திலே வைப்போம். நாளைக்கு வேறு ஒரு பண்புடன் வருவோம். அறிவோம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.